என்னப்பா எல்லாரும் ஐபிஎல் ஆப்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணாமல் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இது நடந்திருக்குது. இந்த நாளுக்காக தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்கள் ஏங்கி இருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு டெஸ்ட்டில் அப்படி ஒரு நாளாக இது நடந்திருக்குது. ஒரு பக்கம் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் சொல்லப்படக்கூடிய ஜெய்ஸ்வால் பானிபுரி டு பெர்த் செஞ்சுரி ஒன்று நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட இருந்து எப்படா 100 வரும், இவர் எப்படா ஃபார்முக்கு வருவார்னு எதிர்பார்த்த இப்போதைய இந்தியன் கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் விராட் கோலி அவர் 100 அடிச்சிருக்கிறாரு. பெர்த்ல இப்போ இந்தியா 3 விக்கெட் எடுத்து ஒரு பிரம்மாண்ட ஒரு எவரெஸ்ட் ஒரு டார்கெட்டை செட் பண்ணி 3 விக்கெட் எடுத்து இந்தியா பெர்த்ல ஒரு ஃபேமஸ் விக்டரியை முதல் முறையா இந்த ஆப்பர் ஸ்டேடியம்ல முதல் முறையா ருசிக்க காத்திருக்கிறாங்க. இந்த அனாலிசிஸ், இந்த ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிறது விராட் கோலியை சிறப்பிக்கிற வீடியோ, ஜெய்ஸ்வாலை சிறப்பிக்கிற ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளஸ்களை பேசுகிற வீடியோ. அண்ட் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேன் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்குமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்குது. பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, இந்த டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இப்படின்னு நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். அண்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லத்திற்கானதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 3 விக்கெட் போனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் பெர்த்தை தாண்டி நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிலைட் போயிட்டேன், நான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு நான் தாண்டி போயிட்டேன், ஸோ அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்களா? இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க அண்ட் என்னோட குட் பேட் அக்லி மூமெண்ட்டை நான் சொல்ல போறேன். அண்ட் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோஸ் ஒன்று நம்ம சேனல் அப்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்க்கெட் செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்து ஒரு 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போயிடுது. ஸோ மறக்காம பாருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லில ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பெர்த் டெஸ்ட் மேட்சோட டே 3ோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. எப்பா, ஒரு விசிட்டர் டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நான் அடையிறேன். ஆனா ஆஸ்திரேலியன் டீம் சைடு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி மனிதாபிமான அடிப்படையில ஒரு பாவம் இருக்குது. ஆனா ஒன்று சொல்லிக்கிறேன், ஆஸ்திரேலியா இன்னைக்கு 2-3 நாள் நடந்ததுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முக்கியமா இங்க 130 ஓவர் ஃபீல்டிங் நிக்க வச்சிட்டீங்கல்ல, உங்களுக்கு வச்சுக்கிறோம்டா கச்சேரின்னு சீரீஸை வின் பண்ணிட்டோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லயோ ஒரு 130-140 மாதிரியான ஒரு மேரத்தான் இன்னிங்ஸ் போட்டு மொக்க போட்டு ஆடுறதுக்கான, பழி வாங்குறதுக்கான, வெறுப்பெத்துறதுக்கான, ஒழுங்கு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆசீஸ் திரும்பி கொடுக்குறவங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். பாப்பா இந்தியன்ஸுக்கு சலைச்சவங்க கிடையாது. ஆனா இப்பதானே இந்தியன்ஸுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு 2014-11 இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன்ஸுகளை வச்சு இந்த வானல்ல கும்பி பாகம் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கும்பி பாகங்கள், பல கும்பி பாகங்களை போட்டு பண்ணி தாளிச்சு எடுத்துருக்காங்க. ஃபார்ம் அவுட் எடுக்கிறவங்களாம் ஆஸ்திரேலியாவில இருந்து எடுக்கிறவங்களாம் இந்தியா கிட்ட போது மட்டும் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. டபுள் 100 அடிப்பாங்க, 100 அடிப்பாங்க, தெரிக்க விடுவாங்க. ஆனா இப்போ இந்தியன்ஸ் மாதிரி கும்பி பாகம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். பட் ஓகே, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா இருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்து ஜெய்ஸ்வால், விராட் கோலின்னு கடந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் வரைக்கும் நான் போறேன். ஸோ இந்தியா எதனா பேட் கமின்ஸ் அண்ட் அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்கள் பண்ண எரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது டைட்டா போட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரே மாதிரி பவுல் பண்ணாங்க, ஒரே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அந்த லைனல் லென்த்ல பவுல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுல ஒண்ணு நடந்துச்சு, ஓகேங்களா? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு சில பல யார்க்கர்ஸ்ல ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டாக்டிக்கலா நல்ல விஷயம் இருந்தது. விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் அந்த லோ பவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, கிராக்ஸ் இருந்துச்சு, ஃபுட் மார்க்ஸ் இருந்துச்சு, அங்கே குத்தி திரும்பாமலும் இருந்துச்சு, நேராகவும் போச்சு. விராட் கோலி வரும்போது நேத்தெல்லாம் எனக்கு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா மாஸ்டர் மைண்ட் பேட் கமின்ஸ் டாக்டிக்கலா 2 நாளா எதுவும் பெருசா பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் 55, இதுல பைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22, லெக் பைஸ் 15, வைடு 7, நோ பால் 11 போட்டுக்கிறாங்க. இதுல எக்ஸ்ட்ராஸ் இந்த லெக் பைஸை விட பைஸ் 22 பெருசு, 22 பைஸ், நோ பால் வந்து பாத்தீங்கன்னா 11 போட்டிருக்கிறாங்க, 7 வைடு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு அதில் பாதாளத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்தியன்ஸ்னால எப்படி ரன் அடிக்க முடியாம இருக்க முடியும் சொல்லுங்க? இதுல இருந்து எழுந்து வர பேட் கமின்ஸ் அண்ட்கோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒட்டுமொத்தமா ஓகே அந்த செகண்ட் நியூ பால் யூஸ் பண்ணி லோ பவுன்ஸ்ல யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட்
2.5 செஷன் கிட்டத்தட்ட 2.5 செஷன் 3 செஷன்ல 2.5 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் கை விட்டுட்டு பாக்கெட்ல கை விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பெரிய ஒரு ஐடியாவும் பார்க்குறேன் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜெய்ஸ்வால் பானிபூரி 2 செஞ்சுரி. ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றுக்கு என்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு பண்ணாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு பண்ணதை அப்படியே மொத்தமா பண்ணல, இன்னைக்கு சூப்பரா ஆனாரு. அதாவது நேற்றுக்கு 90 ரன் அடிச்சாச்சு, இன்னைக்கு 70 ரன், அதாவது 161 ரன் இன்னைக்கு, அதாவது மொத்தம் சேர்த்து அடிச்சிருக்காரு. மிச்சம் கூட இந்த 70 ரன் எப்படி அடிச்சாரு அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி காமா ஆரம்பிச்சு அப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சாரு. ஸ்லோவா ஆரம்பிச்சு ஸ்கொயரா நிறைய ஷாட்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாரு. ஆடிக்கிட்டு இருந்தாரு, அப்பர் கார்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த ஸ்லிப் கார்டு எடுக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் செஷன் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரா. திரும்பி அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்படியே எனக்கு ஸ்கொயர்ல அடிக்க தெரியாது மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே அமைதியானாரு, காமானாரு, கண்ட்ரோல்டா ஆனாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்பொழுது எவ்வளவு மெச்சூரிட்டி பாருங்களேன். சி கேஎல் ராகுல் இருந்தாரு, கேஎல் ராகுல் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு டார்கெட் பத்தல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 378 அடிச்சுல நம்ம தோத்துருக்கிறோம். பட் இந்த கண்டிஷன் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. ஸோ அப்போ நம்ம நிக்கணும். நின்னாரு, 100-150 கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ நேற்றுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுமை, கண்ட்ரோல், காம்னஸ், பேஷண்ட் இருந்துச்சோ அதையே இன்னைக்கு இருந்துச்சு. ஆனா அதை ஆடின விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் வேற மாதிரியான ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வால் லிட்டரலி அவருடைய 2 நாள் இன்னிங்ஸ் பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் அதுதானுங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் பிச்சு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 2 இடத்துலையும் தகவமைச்சு ஆகணும். ஆனால் நேற்றுக்கு வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் போக போக லோ பால்ஸ் இருந்தது, பார்ட்னர்ஷிப் மாறிச்சு. செகண்ட் நியூ பால் வந்தது. செகண்ட் நியூ பால்ல விராட் கோலியை விட அதிகமாக ஒரு ஸ்டார்ட் அப் ஃபேஸ் பண்ணி இவரே ஒரு மாதிரி நகர்த்தி எடுத்துட்டு போனாரு. ஜெய்ஸ்வால் தாங்க ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். இப்பவே பட்டத்தை கொடுக்க கூடாது, ப்ரெஷரை கொடுக்க கூடாது. ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியால இந்த 100 அடிச்சவங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் பெர்த்ல சுனில் கவாஸ்கர், மொஹிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இந்த 4 பேருக்கு பக்கத்துல ஜெய்ஸ்வாலோட ஒரு பேரு ஃபிட் தாங்க. அதே போல ஆஸ்திரேலியன் சாயில தன்னோட முதல் 100, ஓவர்சீஸ்ல 2வது 100, வெஸ்ட் இண்டீஸ்ல அடிச்சாரு. பட் அந்த 100 அது கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வேற. பட் இந்த கண்டிஷன்ஸ் இங்க அப்படிங்கிறது வேற. ஜெய்ஸ்வாலுக்கு இன்னும் தெரியுதுங்க, வருவாருங்க, இன்னும் ரொம்ப பெருசா ஆடுவாருங்க, வாய்ப்பு இருக்குதுங்க ஜெய்ஸ்வாலுக்கு. சூப்பர்வான ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி. பானிபூரி 2 செஞ்சுரி பை ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? ஜெய்ஸ்வாலுக்கு இங்க யாராவது இப்போ இருந்து ஃபேன் ஆகிட்டீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஏ ஜெய்ஸ்வால் ஃபேன் சொல்லிட்டு. பேடாஸ் லியோதாஸ், கோலிதாஸ், ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்ல தேடணும். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு இடம் இருக்காது. ஸோ அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க எல்லாம் பேசும்பொழுது ஹலோ பாஸ் நிறுத்துங்க பாஸ் அப்படின்னு சொல்லி I am not finished and Virat Kohli, King Kohli, Virat Kohli, the return of the kings அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி திரும்ப வந்திருக்கிறாருன்னா இத்தனைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ பவுன்ஸ் இருந்துச்சு, டேர்ன் இருந்தது, பால் காலு கீழே வந்துச்சு, நேரத்தில் எனக்கு பாம்பு விட்டாரு, கேரிக்கு பின்னாடி பாலை விட்டாரு, ஸ்டம்பை தவற விட்டாரு, கோலி பாலை விட்டாரு. ஆனா நீங்க லக் இருந்ததுன்னா விராட் கோலி அது டிஃபென்ஸ் வைக்கும் போது விராட் கோலி பேட் பண்ணும்போது ஒரு மாதிரி அப்படியே பயமா இருக்கு, விராட் கோலி அவுட் ஆடுவார்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு விராட் கோலி பேட் பண்ணும்பொழுது அந்த பயமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இன்னைக்கு விராட் கோலி ஆக்சுவலி ஆனாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கலா ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாரு, இந்த கார்டு எடுக்கிறதுல சேஞ்ச் பண்ண, ஹெட் பொசிஷன் ஒரு மாதிரி நல்லா இருந்து விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த உப்பர் கட் ஒன்று அடிச்சாரு. உப்பர் கட்டா இது லிஸ்ட்லே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நேத்தல் லைனை வந்து அவருக்கு ஃபார்வர்ட் ஷாட்ல வச்சிருந்தாரு. ஓகேங்களா, அப்படியே மடக்கி ஒரு ஸ்வீப் அடிச்சாரு. விராட் கோலி 2014 ஆடில இந்த மாதிரியான ஸ்வீப் அடிச்சு பார்த்துருக்காரு. திரும்ப விராட் கோலி ஸ்வீப் அடிக்கிறாரு. இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி விராட் கோலி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனாரு. இது விராட் கோலி லிஸ்ட்ல இல்லையே, விராட் கோலி எப்படி ரிவர்ஸ் ஸ்வீப், வாய்ப்பே இல்லையே நினைக்கும் பொழுது ஒரு சச்சுன்னு சாத்தினாரு. டேய் இது விண்டேஜ் விராட் கோலியடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி பேட் கமின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 38 ஓவர் நேரத்தில் என்ன போட வச்சாரு. இவருக்கே ஒரு 20 ஓவர் கிட்டத்தட்ட போட்டுப்பாரு விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறதுக்காக. ஒரு மாதிரி என்னென்னலாம் பிளான் பண்ணுமோ அதை பண்ணாரு. விராட் கோலி விண்டேஜ் விராட் கோலி ஏன் சொல்றேன், அந்த ஷாட்ஸ், புல் ஷாட்ஸ், ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், upper cut இதெல்லாம் கலந்து ஒரு கம்ஃபர்டபுளா அவருக்கு ஒரு ஆறா இருக்கும். அந்த ஆறாக்குள்ள நேத்தெல்லாம் என்னோட அந்த ஆஃப் பிரேக்கோ ராமன் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் இன்னைக்கு விராட் கோலி கிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஒரு 30வது டெஸ்ட் 100, 81 ஒரு இன்டர்நேஷனல் 100 விராட் கோலி கிட்ட இருந்து வந்துச்சு. அது பிறந்தது என்னமோ இந்தியாவா இருக்கலாம், ஆனா ஆண்டது, அனுபவிச்சது, அடிச்சது எல்லாமே ஆஸ்திரேலியா. கடைசியா இந்த 100 2018 பெர்த்ல 100 அடிச்சாரு.
கடைசி ஆஸ்திரேலியா பெர்த்ல 100 அடிச்சதுக்கு அப்புறமா விராட் கோலி இன்னைக்கு பெர்த்ல 100 அடிச்சிருக்காரு. போன வருஷம் ஆடிலேல 36 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிற அந்த மேட்சுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 100 அடிக்க வேண்டியது மிஸ் பண்ணாரு. அங்க இருந்து கண்ட ஆரம்பிச்சது, தொடுத்துக்கிட்டே இருந்தது. அகமதாபாத் 100க்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் 100க்கு அப்புறமா எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க, விராட் கோலி அவ்வளவுதானா? நானும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். விராட் கோலி வச்சாரியா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பதில் இன்னைக்கு விராட் கோலி கொடுத்தாரு 100 மூலமா. அதுல 100 அடிச்சதுங்கிறத தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம். 140 பால் கிட்டத்தட்ட வந்து விராட் கோலி நின்னுக்கிறாரு. 2 6 சைட் ஸ்கிரீனுக்கு மேல நேத்தனே ஒரு 6 அடிச்சாரு. ஐயோ ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, முட்டி போட்டு ஒரு மாதிரி ஸ்லாக் பண்ணி சைட் ஸ்கிரீன்ல நேத்தலாம் எனக்கு அடிக்கிறாரு அப்படின்னா, மரண செலிப்ரேஷன்ல நீ எனக்கு பாலே போடக்கூடாது அடிக்கிறாரு அப்படின்னா அந்த கோலி தான். அந்த அந்த ஒரு அடமெண்ட், அரகண்ட், ஒரு அக்ரெசிவ் கோலி தான் இன்னைக்கு நான் பார்க்க முடிஞ்சது. 140 பால் பிடிச்சிருக்காரு பொழுது இது இந்த சீரீஸ்க்கு நல்ல விஷயம். விராட் கோலி வந்துட்டாரு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி இன்னிங்ஸ் விராட் கோலி ஆடி இருக்கிறாரு. இதுக்கு மேல நல்லா சிலரை விட முடியாது. ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் நான் இந்த கோலி இப்படிதான் பார்த்து பேசி ஒரு மாதிரி டயர்டாகி 100 தானப்பா அப்படின்னு போய் 50 தானப்பா வந்து விராட் கோலி 50க்காக ஏங்கின ஒரு விராட் கோலி. நான் ஏங்கின விராட் கோலி 50க்காக 100க்காக நான் விராட் கோலி பத்தி பேசணும்னு எங்க கிரிக்கானதாக்காக ஒரு மாதிரி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 அடிச்சதுக்கு அப்புறம் ஃபேன்ஸுகளை கூப்பிட்டு மாதிரி ஹார்ட் காமிச்சு ஆனா அனுஷ்கா சர்மாவுக்கு பேட்டை கிஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் விராட் கோலியும் சதமும் ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அனுஷ்கா சர்மா ஒரு மாதிரியான ஒரு அழகான ஒரு காதல் கதை. விராட் கோலி அனுஷ்கா சர்மா ஹோப்பா இப்படி ஒரு லவ் பண்ணுப்பா, இப்படி ஒரு மனைவி வருப்பா, அதுவும் ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல இப்படி லவ் ஸ்டோரி பாக்குறப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கமிங் பேக் டு தி கிரிக்கெட். ஆக்சுவலி விராட் கோலியோட 100 இண்டிவிஜுவலாங்கிறத தாண்டி டீமுக்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். என்னன்னா இந்தியா எனக்கு சொல்லலைங்க 378மே அவரோட ஆஸ்திரேலியன்ஸுகள் அடிப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பும்ரா கேப்டனா இருக்கும்போது இங்கிலாந்து ஒரு 377 வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி 377 சேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்பொழுது எனக்கு இன்னும் ரன் தேவைப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சாரு. ஸோ விராட் கோலியோட அந்த 100 தான் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவையும் காப்பாத்திருக்கு நான் சொல்லுவேன். நான் கேஎல் ராகுல் எப்படிங்க பாராட்டாம வருவேன். கேஎல் ராகுல் இந்த உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், பிராக்டிஸ் மேட்ச் இல்லை இந்தியா ஏக்காக அவர் ஆடும் பொழுது அந்த பால் பேடில் அடிச்சு ஸ்டெம்பிள் அடிக்கும் போது எல்லாருமே வந்து அவரோட கான்ஃபிடென்ட்டை கேள்வி எழுப்புறாங்க. அங்கே பாருங்க அவர் கை வர மாட்டேது, அவரோட கான்ஃபிடென்ட்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்லி இங்கே பாருங்க அது கான்ஃபிடென்ட் இல்லை அந்த அன்லக்கு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு அவரோட கான்ஃபிடென்ட் வெளிப்பட்டது. நேத்துல இருந்து இன்னைக்கு ஒரு மாதிரி ஜெய்ஸ்வாலை இழுத்துட்டு கைட் பண்ணி வந்து ஒரு மாதிரி அவரை 100 பக்கம் விட்டுட்டு பட் ஆனால் ஒரு வெல் டிசர்வ்டு. ஸோ ஆகச்சிறந்த இந்த டெஸ்ட் மேட்சோட ஆகச்சிறந்த ஒரு டெக்னிக்கலி ஒரு சவுண்டட் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை 176 பால் டெஸ்ட் இன்னிங்ஸை கேஎல் ராகுல் ஆடிட்டு போயிருக்கிறாரு. கேஎல் ராகுல் யூ பியூட்டி. கேஎல் ராகுலோட பேட்டிங் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்தியா வந்திருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பாலை தேடி போனார். இன்னைக்கு அது இருந்தது அந்த பொறுமை அந்த கண்ட்ரோல் அவர்கிட்ட நீங்க மிஸ் ஆனதை பார்க்குற ஒரு பக்கம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 94 பால் ஆனாரு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 27 பால்ல 38 ரன் அடிச்சாரு. மட்டார் ஒரு பால் ஹாஃப் ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று அடிச்சாரு. மார்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடு விக்கெட் பக்கம் ஒன்று அடிச்சாரு, லாங் ஆன் பக்கம் ஒன்று அடிச்சாரு, கவர்ஸ் பக்கம் ஒன்று அடிச்சாரு, ரூம் எடுத்து விலகி அடிச்சாரு. மறுநாள் லபுஷனையும் தெறிக்க விட்டாரு, மார்ஷையும் கலைச்சி உரிச்சு இந்தப்பா வச்சுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் நேத்தன் லைனை வந்து டிஃபென்ஸ் வச்சு தடுத்து 5 விக்கெட்டுக்கு மேல அந்த 6-7 விக்கெட் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு அந்த டீம் கண்டிப்பா ஜெயிச்சிடும். ஸோ இவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க 30 ரன் மற்றவங்க அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அதுவும் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் கூட சேர்ந்து ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், டார்கெட் பெருசாகும். ஸோ சுந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேட்டிங் எபிலிட்டி காமிச்சிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டியும் அந்த 38 ரன் நல்லா இருந்துச்சு. விராட் கோலி தான் அவரோட ஐடால். விராட் கோலியை கூட வச்சுட்டு விராட் கோலியை அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி செம்மையா இன்னைக்கு ஆனாரு. ஸோ இந்த லோவர் மிடில் ஆர்டர் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ப்ரெஷர் கிடையாது, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டார்கெட் செட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு செம்மையாக ஒன்று பண்ணாங்க. சரி, இது டீமோட பேட்டிங் அனாலிசிஸ். இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 130 ஓவர் நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொல்றேன். நேத்திக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 47 ஓவர் 40 ஓவர் வந்து ஃபீல்டிங் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 80 ஓவர் 87 ஓவர் வந்து ஃபீல்டிங் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த 47 ஓவர் ஃபீல்டிங் பண்ணதுக்கான அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட்டும் இருக்கும், இன்னைக்கு இருக்கும். பட் நேற்று நைட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாலும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஐஸ் பாத்லாம் எடுத்து கொஞ்சம் ரெக்கவரி ஆனாதான் நான் ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த நாள் கிரிக்கெட் விளாட முடியும். ஆனால் உடனே வந்து ஃபீல்டிங் நிற்கணும் அப்படிங்கிறதுனால அவன் அந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸை யூஸ் பண்ணாமல் போக செகண்ட் நியூ பால் கை கொடுத்தாலும் விராட் கோலி, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி தடையா வர 130 ஓவர் ஒரு மாதிரி ஃபீல்டிங் நின்னாங்க. செம்மையா டயர்ட் ஆயிட்டாங்க. அலஸ்காடியால கையில பால் படவே இல்லை.
ஒரு மாதிரி ஓவர் த்ரோ போச்சு, வயசு போச்சு, 2-3 ரன் அவுட்ல வந்து மிஸ் பண்ணாங்க, டயர்டானதுல நான் இதை பத்தி நேற்று சொல்லியிருந்தேன் ப்ரிவியூவில். இங்க பாருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லாஸ்ட் ஒரு 20 ஓவர் ஒரு 10 லாஸ்ட் ஒரு ½ hour கொடுக்கணும், அது வரைக்கும் இந்தியா பேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துச்சு. அதாவது விராட் கோலி 100 அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 ஓவர் போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வழக்கமாக மேக்ஸ் வென்சி டயர்டா இருந்தாரு, மாதிரி வெளில எடுத்துட்டு வந்து அவருக்கு உள்ள போட்டாரு. LBW காலி. நைட் வாட்ச்மேனா பேட் கமின்ஸ் உள்ள வந்தாரு. மிச்சல் ஸ்டார்க் ஒன்று வந்திருக்கணும், இல்ல மர்னஸ் லபுஷன் ஒரு பேட்டரா வந்திருக்கணும். பட் மர்னஸ் லபுஷன் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் இல்லாதனால ஸ்டார்க் இல்லாம பேட் கமின்ஸ் உள்ள வந்தாரு. DSP சிராஜ் ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டுக்கு ஒரு மாதிரி பாம்பு விட்டாரு கபஜாக்க. திரும்ப இவருக்கு பேட் கமின்ஸ்க்கு போட, பேட் கமின்ஸ் டிஃபென்ஸ் ஒரு மாதிரி குனிஞ்சு வைக்க, கோலி ஸ்லிப் கார்டர்ல எடுக்க 2 விக்கெட்டு காலி. பேட் கமின்ஸ் இருந்திருந்தா எனக்கு எப்படியும் இல்லை, ஒரு மாதிரி 4 நாள் 5 நாளும் ஒரு மாதிரி பயம் இருந்திருக்கும். பட் பேட் கமின்ஸும் காலி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மர்னஸ் லபுஷன் ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டா ஒன்று ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட அவரோட ஷார்ட் ஆடவே இல்லை, அவருக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ மர்னஸ் லபுஷன் மேக்ஸ் வென்சி அப்படிங்கிற 2 விக்கெட்டுங்கிற தாண்டி இப்போ 3 விக்கெட் போயிருக்கு. 534 டார்கெட்ல இன்னும் அடிக்க வேண்டியது 522 ரன்கள் அடிக்கணும். எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்டீங்கன்னா சத்தியமே கிடையாது. ஆடிலைல ஃபேஃப் டு பிளஸஸும் டிவிலியர்ஸும் பண்ணாங்க, ஆனா அதே மாதிரி இங்க ரீக்ரியேட் பண்ண முடியுமானா எனக்கு ஐடியா கிடையாது. பட் 2 நாள் பேட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 செஷன் வரும். அதுல வந்து 3 நியூ பால் வரும். ஒரு நியூ பால்ல இல்ல நாளைக்கு காலையில ஓகே ஒரு தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நியூ பால்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட், அதுக்கு அடுத்தது மார்னிங்ல 2 விக்கெட். ஸோ நாளைக்கு மார்னிங் 2 விக்கெட், அதுக்கப்புறம் அடுத்து எடுக்கிற நியூ பால்ல 2 விக்கெட் அப்படின்னு எடுத்தாலே ஆல்மோஸ்ட் அவங்க காலி சதஞ்சு உடஞ்சிருவாங்க. ஓகேங்களா? டே 3ல இந்தியா அவங்களை விக்டரியா பெர்த்ல உறுதி செஞ்சிருக்காங்க நான் சொல்லுவேன். அண்ட் குட் பேட் அக்லில நான் எதை சொல்றது, குட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரோட 100 நான் வந்து குட்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேடுனா எனக்கு இது பேடுன்னு சொல்ல மாட்டேன், பட் வருத்தம் அப்படின்னு சொல்லும்போது பேட்னு சொல்லும்போது KL ராகுல் 100 அடிக்காம போனது எனக்கு ஒரு வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்லினா ஆஸ்திரேலியன்ஸோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட டாக்டிக்கல் இது ரொம்ப அக்லியா இருந்தது. எஸ்பெஷலி லபுஷனோட அந்த விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறாருங்கிறது ரொம்ப புரியுது. கால் நகரில் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் அது அக்லின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டே 4ஓட ஒரு ப்ரீ அனாலிசிஸ். இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதோடவே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நாளைக்கும் டயர்டாக தான் வருவாங்க, என்னதான் தூங்கி எழுந்திரிச்சு உள்ள வந்தாலும். ஸோ அப்படி வரும்பொழுது மார்னிங் ஸோ ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேட்ச் லஞ்சில் முடியுதோ இல்லையோ, பட் செகண்ட் செஷனில் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடியிருக்கிறேன் அனைத்து விதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆமா, நியூ பால் கூட இப்ப இல்ல, இந்த நியூ பால் நாளைக்கும் விளையாடும். ஸோ நாளைக்கு இந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸை வச்சு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்தியா காலி பண்ணுவாங்க. பார்ப்போம். ஒரு மாதிரி யாராவது 100 ரொம்ப தலைவலி ஏற்றி ஒரு 300-350 வந்து ஒரு 380 வரைக்கும் வராங்களா அப்படிங்கிறத பொறுத்துறது பார்ப்போம். அப்புறம் இன்னொரு பிச்சை பத்தி சொல்லிக்கிறேன். 2 பாப்பப் கிரீஸ்லயும் வந்து உடஞ்சிருக்குது. அண்ட் ரஃப் மார்க் கிரியேட் ஆயிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து மிச்சல் ஸ்டார்க் ஒரு எண்டில் போடுவாருக்கிறத அந்த இடத்துல ஃபுட் மார்க் கிரியேட் ஆயிருக்குது. இது வாஷிங்டன் சுந்தருக்கு ரொம்ப நல்லது. பிளஸ் இங்க சீம் ஆகுது, இந்த ஹார்டா இருக்கக்கூடிய பால் சீம் ஆகுது. சிராஜ் அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு பெரிய ஸ்பெல் போடுவாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு காலையிலே இந்தியா ஃபர்ஸ்ட் செஷன்லயே இல்ல காலை 10 ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேட்ச் ஓவர் சீக்கிரம் முடிஞ்சிடும். நாளைக்கான ஆப்ஷனை ரொம்ப ஜாலியா உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் பெர்த்ல இந்தியாவை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரின்னு எனக்கு தோணுது ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நிறைவடையுது. குட் பேட் அக்லி மூமெண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு நம்ம சேனல்ல. இப்போ நம்மளோட கிரிக்கானந்தா யூடியூப் சேனல் 2,90,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டு இருக்குது. விரைவில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தொடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாவே தொடணும். ஸோ உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான கான்செப்ட் பண்ணலாங்கிறத வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. IPL ஆப்ஷன் முடியும் போது நம்ம சேனல் இன்னொரு 5,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் உழைப்பேன், பண்ணுவேன். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் அடுத்து IPL ஆப்ஷன் வீடியோஸ்ல உடனடியாக உங்களை சந்திக்கிறேன். வந்துருவேன், இதே ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துருவேன்.